இந்த கள்ள ஓட்டு முறையை வந்து ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா, கள்ள ஓட்டு போடாம தடுக்கவே முடியாதா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா முடியும். ஆதார் ஓடிபின்னு ஒண்ணு இருக்கு. உள்ள வர்ற வாக்காளர் அவங்களோட ஒவ்வொரு வாக்காளரோட அவங்களுக்கு ஆதார் மூலமா ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி ஆத்தென்டிகேஷனுக்கு பிறகுதான் அவங்கள ஓட்டு போட நாம அலோவ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயோமெட்ரிக். வாக்காளர் அடையாள அட்டை யார் பேர்ல இருக்கோ, யார் இருக்காங்களோ அந்த உண்மையான வாக்காளர் தவிர வேற யாருமே அந்த பேரை பயன்படுத்தி வாக்களிக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் இல்லையா? சோ இப்படி ஒரு சூழல் உருவாயிடுச்சுன்னா கள்ள ஓட்டு வரதுக்கான வாய்ப்புகள் முற்றிலுமா தவிர்க்கப்படும். அதுக்கு அடுத்தது மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பூத்லயும் இந்த ஓட்டு போட்டவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எஸ்எம்எஸ் ஒரு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் அவங்களுக்கு அனுப்பலாம். அவங்க அந்த வாக்குப்பதிவுல கலந்துக்கவே இல்லை, ஆனா அவங்க பேரை பயன்படுத்தி வேற யாரோ வாக்குப்பதிவு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பூத்ல நடந்த வாக்குப்பதிவை கணக்குல எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த இடத்துல மறு வாக்குப்பதிவு செய்யலாம். இந்த மாதிரி 3 வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா 100% கள்ள ஓட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அறவே இல்லை.